கைஸ், குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நம்ம யூஎஸ்டி கேடு பார்க்குறோம். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டு. லாங் டைமாக வாட்ச் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாங் டைமாக இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது. ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ்னு எதை ஃபார்ம்ஸ் மீன் பண்ணுறேன்னா இந்த ஹை அகெயின் இந்த லோ. ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ். இதுக்குள்ளே தான் லாங் டைமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேஜராக வந்து மார்க்கெட் வந்து 3 வீக்காக கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்குது. இந்த யூஎஸ்டி கேடோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கீழே இருக்குது, இந்த ரேஞ்சுக்கு கீழே. ஸோ சப்போர்ட் அப்படின்னா யூஎஸ்டி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே எதிர்பார்க்கலாம். 34,200 எதிர்பார்க்கலாம். 200 to 34,000 வபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் 34,200 நீங்கள் தாராளமாக பையிங்கே ட்ரை பண்ணலாம். அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச வாட்டி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லோ உடைக்கல. இன்கேஸ் மார்க்கெட்டு இதுலேயே க்ளோஸ் வச்சிருச்சு 34 இந்த ரேஞ்சு, ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே இல்லாத இந்த ரேஞ்சுக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பையிங் ட்ரை பண்ணலாம். லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸு. இன்கேஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு மினிமல் லாட் எடுக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் 34,200. ஸோ 400 லோ, ஆல்ரெடி 200 பெருசாக இல்லை, 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நல்ல பையிங்கு ஹோல்டு பண்ணால் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 36,200 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. கண்டினியூஸாக ஒரு 3 days வந்து நம்ம இந்த ரேஞ்சு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு நம்ம பார்க்கலாம். 36 பார்க்கலாம். இந்த ரேஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே பார்க்கலாம். இது ஒரு பப்பர் சொன்னால் வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சு அப்படிங்கிறது நான் எது சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரேஞ்சு. ஸோ 38,800 to 36,200 இந்த ரேஞ்சில் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அதிக லாட் எடுக்காது, மினிமம் லாட் எடுங்க. நான் பொண்ண லோ அந்த ரேஞ்சு எக்ஸாக்ட் ரேஞ்சு கிடச்சதுன்னா அகெயின் பை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு அருமையான பையிங் பிளேஸு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் மார்க்கெட்டு. நாளைக்கு நீங்கள் வந்து பையிங் வந்து மார்க்கெட் இன்கேஸ் இங்கே க்ளோஸ் வச்சுட்டேன்னா நீங்கள் தாராளமாக பை எடுங்க. உங்களுக்கு இந்த ரேஞ்சு வந்துச்சு, இந்த ரேஞ்சில் நாளைக்கு பையிங் எடுக்கலாம். அது நாளைக்கு இங்கே நைட்டு க்ளோஸ் வைக்கிறத போது நாளைக்கு பையிங் ரேஞ்சு நம்ம எங்கேன்னு பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.